வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ரௌனி குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சூவியாக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நீங்கள் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம குக்கீஸில் இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட்டர் வந்து 62 கிராம், சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கர்வேச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரே ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணிலா 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட். அப்போ தான் அந்த எக்ஸ்மெல் வராமல் இருக்கும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக நுரைச்சி வரணும். நம்ம துணிலாம் ஊற வைக்கும்போது சர்ஃபு பவுடர் எப்படி வரும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அப்போ தான் உங்கள் பிஸ்கெட் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த ஸ்டெப்பில் இந்த பிஸ்கெட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த குக்கீஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் பவுடர் பண்ணிலாம் எடுக்கல, டேரெக்டாகவே தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் 62 கிராம், ப்ரௌன் சுகர் 50 கிராம். நீங்கள் பவுடர் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகி கரையணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிகிட்டு இருந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ளோர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ மைதா 75 கிராம், கோகோ பவுடர் 12 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு எடுத்தோம்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். கோகோ பவுடர் போடுறதுனால டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சலிச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி நம்ம நார்மலாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா அது ஃப்ளோர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து நான் 2 டைப்பாக பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அப்படியே இப்போ காமிக்கிறேன்ல, இதை அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்தேன். அப்போக்கி என்ன வந்துச்சு, எனக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, நான் வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு கிளிப்லேயே காமிச்சிருக்கேன். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஃபஜ்ஜியாகவும் இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு செட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேட்ச் ட்ரை பண்ணேன். அப்போக்கி எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சின்னா, ரொம்ப அதாவது ரொம்ப கேக்கியாக கிடச்சிச்சு. ஒரு பிஸ்கெட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாமல் உடனே பேக் பண்ணி எடுத்தது தான் பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது பிஸ்கெட்டுமே. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் மறுபடியும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி கிரிங்கிள் டாப் வந்தோடனே பேக் பண்ணி எடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது மூவ் பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.